ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலத்தில் நாளை விஜய் பரப்புரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை விதிமுறைகளுக்கு உட்பட்டு பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு நமது மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நாளைய தினம் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு பெருந்துறையை அடுத்து இருக்கக்கூடிய விஜயமங்கலம் அருகே இருக்கக்கூடிய சரளை கிராமத்தில் இந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதன் காரணமாக மிக முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில் அனைத்து பணிகளும் சரியாக இருக்கிறதா என்பது குறித்து தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மொத்தம் 60 கூண்டுகளாக இந்த பகுதியானது பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் 500 பேர் வரை ஒவ்வொரு பாக்ஸிலும் இருக்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த ப்ளூ பிரிண்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அளவின்படிதான் இந்த பாக்ஸுகள் அனைத்தும் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து ஒவ்வொரு பாக்ஸுகளாக தற்பொழுது அளவெடுத்து ஆய்வு செய்து வருகிறார்கள். மொத்தம் இந்த பகுதியில் 35,000க்கு மேற்பட்டோர் கூடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்காக மொத்தம் 60 பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 60 பாக்ஸுகளிலும் நேரடியாக சென்று சரியாக அந்த அளவுப்படிதான் பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா என தற்பொழுது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும் மொத்தம் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பெரிய அளவிலான சின்டெக்ஸ் டேங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்டெக்ஸ் டேங்குகளில் தற்பொழுது தண்ணீர் நிரப்பக்கூடிய பணிகள் தற்பொழுதே துவங்கிவிட்டது. லாரிகளின் மூலமாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டு இந்த சின்டெக்ஸ் டேங்குகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இதை தவிர்த்து தேவைக்கு ஏற்ப குடிநீரானது வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 60 இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பதற்கும் LED திரைகள் வைக்கப்பட்டு அதன் மூலமாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுதே தொண்டர்கள் தற்பொழுது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வர துவங்கி இருக்கிறார்கள். தற்போது இங்க வந்திருக்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள், பேசலாம். நான் எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாளைக்கு தான் கூட்டம், இன்னைக்கே வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? வணக்கண்ணா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்னா, கோவை புறநகர் மாவட்ட இணைச் செயலாளர் இருக்கிறேன்னா, பூ மார்க்கெட் சரவணன் என் பேரு. என்னன்னா இன்னைக்கே வந்துட்டேன்னு சொல்லுது. நாங்களாம் போன வாரமே வர வேண்டியதுண்ணா. தளபதி வர்றது வந்து எப்படா வருவானு கூட்டத்துக்கு முதல்ல திட்டமிடலுக்கு இந்த திட்டமிடலுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இந்த டைம். போன டைம் ஏற்கனவே நாங்க வந்து தமிழக வெற்றிகளை சின்ன அனுபவம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களும் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் ஈரோடு நாளை பரப்புரையில் விஜய் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை கொடுத்ததற்கு நன்றி குருசாமி.